ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 தொழுகைகள் முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமமாக இருக்கும். யாருக்கு? முனாஃபிக்குகளுக்கு. யாருடைய உள்ளத்திலே ஈமான் குடிகொள்ளவில்லையோ அத்தகைய அந்த முனாஃபிக்குகளுக்கு, யார் உள்ளத்தால் ஈமான் கொள்ளாமல் நாவால் ஈமானை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த முனாஃபிக்குகளுக்கு 2 நேர தொழுகை கடுமையாக இருக்கும். ஒன்று இஷாவுடைய தொழுகையை ஜமாத்துடனே தொழுவது, இரண்டாவது சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்துடனே தொழுவது. மூமின்களுடைய அடையாளத்தில் ஒன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினார்கள் சுபஹை ஜமாத்துடனே பள்ளியிலே நிறைவேற்றுவது. அது மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், எங்களுடைய காலத்திலே யார் நாங்க தேடக்குள்ள அந்த மாரல் கைடன்ஸ் தரப்பட்டிருக்கக்கூடிய ஆத்மீக ரீதியான வழிகாட்டல்களை நாங்க எப்பயும் எங்கட பிசினஸ்ல எங்கட பணத்தை திரட்டுறதுல கடைபிடிக்கணும்ன்றதை இஸ்லாம் மிக தெளிவா சொல்லிக்குது. எனவே அப்ப இங்க வாங்க, இப்ப சப்ஜெக்டுக்கு வாங்க. உலகத்தில் நாங்கள் எப்பயும் பார்க்கிறோம் 2 வகையான ரிசோர்ஸ் எப்பயும் இருக்கும். 2 வகையான ரிசோர்ஸ் நாங்க சொல்லுவோம், ஹியூமன் ரிசோர்ஸ், மெட்டீரியல் ரிசோர்ஸ். அது மனித வளம், பொருள் வளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வளத்தை வச்சிருக்கிறான், இதே போல பொருள் வளத்தை வச்சிருக்கிறான். இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனது தெரியுமா? பொருள் வளத்தை விட்டுட்டு போகல, விட்டுட்டு போனாங்க மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள அபூபக்கரையும் உமரையும் உஸ்மானையும் அலியையும் ஆயிஷாவையும் அப்துல் ரஹ்மான் பின்னாலும் பித்அத்வாதியின் பின்னாலும் நின்று தொழுதல் என்ற பாடத்தில் இந்த சம்பவத்தை இமாம் புகாரி தங்களது சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள், மனிதர்கள் நிறைவேற்றுகின்ற மிக சிறந்த இபாதத் தொழுகை. அந்த தொழுகையை ஒரு முஸ்லிம் நிறைவேற்றினால், தொழுகை நடாத்தினால், நீங்களும் அதன் பின்னால் நின்று தொழத்தான் வேண்டும். அந்த தொழுகையிலே அவர் பிழை விட்டால் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதே ஹலீஃபா அவர்களை நோக்கி கூறப்படுகிறது, இந்த முற்றுகையை விளக்கி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம் வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹு வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர். சைக்காலஜிக்கலி அப்படியே பாதிக்கப்பட்டுவா. ஒன்றே அவக்கு புள்ளல் என்று அவக்கு சைக்கோ, ரெண்டாவது எந்த ஒரு ஒகேஷன்ல ஃபங்க்ஷனுக்கும் போகலாம். யாரு இன்னும் இல்லையா, டாக்டர்கிட்ட போடலையா, அங்க போங்கோ இங்க போங்கோ. இது ஒரு சமூகத்தில் உள்ள ப்ராப்ளம். இதுக்கு சொல்றது மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி நீங்க கேட்க கூடாது. இது இஸ்லாம். இது என்னது? ஒரு ஆளுடைய பேசணும், ஒரு ஆளுடைய பேசணும். சுருக்கமா சொல்லுவாங்க, நான் எத்தனையோ ஃபாரினர்ஸோட பழங்குவேன், ஸ்ரீலங்கன் ஸ்டைலுக்கு. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على. வார்த்தைகள் மட்டும் தான் இருக்குது, ஆனா ஹகீகத் இந்த உள்ளத்துல வரல. பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த வாழ்க்கையுடைய யகீனுடைய தர்ஜாக்கள் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. பெரியவர்களே, சகோதரர்களே, யாருக்கு அல்லாஹ்வுடைய யகீன் இருக்குதோ அவங்களுக்கு மக்லூக்குடைய யகீன் பேசிடும். யாருக்கு மலக்குமார்களுடைய யகீன் இருக்குதோ அவங்களுக்கு மறைவான விஷயங்களுடைய நம்பிக்கை உள்ளத்துல வந்துடும். யாருக்கு நபிமார்களுடைய யகீன் இருக்குதோ, பெரியோர்களே, சகோதரர்களே, அவங்களுக்கு இந்த துனியா தாரிகளுடைய வாழ்க்கையுடைய போக்கிருக்கிறே இது பேசிடும். நபிய போல வாழணும், அந்த நபிய போல சிரிக்கணும், ஏண்ட முழு வெளிரங்கமான வாழ்க்கை, உள்ரங்கமான சிஃபத், என்னுடைய ஒவ்வொரு உறுப்பும் நபிய போல அசையணும். பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கட வாழ்க்கை அவர் கவிழ் தோன்றாரு. அந்த கவிழ் தோன்ற மனைவியை மட்டுமல்ல, கவிழ் தோன்றது மாமியை என்ற மாமியை ஆக்கிக் கொண்டே, மாமாவை என்ற மாமாவை ஆக்கிக் கொண்டே, இது எல்லாத்துக்கும் சேர்த்தான் கபூல் சொல்றாரு. ஆனா கபூல் சொன்னதுக்கு பிறகு மனைவிக்கு தலாக்கு சொல்லும், ஆனா
போயிடலாம். மாமி மாமா மாமி மாமா மாமிதான் மாமா மாமா இந்த மாற்று இவங்க ரெண்டு பேரும் மகரமானவங்க. இன்றைக்கு எப்படி தெரியுமா கலாச்சாரமா இருக்குது? ரோட்ல மருமகண்ட காரை கொஞ்சம் நிப்பாட்டினோடனே பின்னுக்கால மாமி ஒரே ஓட்டம். என்ன மருமகன் 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 பேசவும் இல்லை, பேச மகரமான பெண்கள். எங்கட கலாச்சாரம் எப்படின்னு சொன்னா மருமகனை கண்டா மாமி ஒரே ஓட்டம், முன்னுக்கு வரவும் இல்லை, பேசவும் இல்லை. ஆனா யாரு பின்னுக்கால ஓடுவோம் தான் வாழ்க்கை. உடலில இருக்கிற அழகு ஒரு ஹதீஸ் இருக்கிறது தாய்மார்களை ஆண்கள் கவனிக்கணும். சில பேர் சமயத்தில் இப்படி நினைக்கலாம், ஆண்களுக்கு ஒரு என்ன சொல்றது வசுவசா, தமிழ்ல என்ன சொல்றீங்க, ஒரு ஊசலாட்டம் ஊஞ்சலாட்டம் ஏதாவது ஒரு ஆட்டம், சும்மா ஒரு எண்ணம், அப்படி நினைப்பு. அதை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். ஒரு நினைப்பு, நம்ம வீட்டுல அவ்வளவு நல்லா இல்லையே, நிற நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وقال النبي صلى الله عليه وسلم القيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال صلى الله عليه وسلم. நான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாக்கு ஷுக்ர் செய்யணும். தீன் இல்லாத காரணத்தினாலே என்னளவு மோசமாகிருச்சு. அல்லாஹு அக்பர். வைதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். அல்லாஹ் சொல்கிறான், சஹாபிகளே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மாட்ட போய் ஏதாவது கேக்குறீங்களா, திரைக்கு பின்னால கேளுங்க, முன்னால கேட்க